ஜாகிங் 12 விதமான பாவம் பயிற்சிகள் வருது. ஒரு பயிற்சி நான் செய்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன வலிமை கிடைக்கும். பயிற்சி ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வினாட்டிலேருந்து ஒரு 5 முறை வரும். அடுத்து டீ ஆத்துற மாதிரி இந்த மாதிரி ஓடும் 5 முறை. கைகள் மேலே போகும், கால்கள் மடங்கும். 3வது பயிற்சி கைகள் ஹிப்பில் இருக்கணும், கால் பாதம் நேராக இருக்கணும். பஸ்திரிகா பயிற்சியோட சுவாச பயிற்சியை கீழே விடணும், கால்கள் இந்த மாதிரி மேலே போகும். ஒரு 5 முறை. அடுத்த பயிற்சி 4வது பயிற்சி கால்கள் பக்கவாட்டில் வச்சு சுவாசத்தை இழுக்கணும், ஆஃப் ஸ்குவாட். 5வது பயிற்சி சைட் ஸ்பிரிட். கால்களை லாங்காக வைக்கணும், கைகள் இந்த மாதிரி கோர்த்துக்கணும், முழுமையாக உட்காரணும், கால் கண்டிப்பாக மேலே பார்த்து வரணும். இது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 5 கவுண்டிங். அப்படியே கால்களை இழுக்கக்கூடாது, அசைக்கவும் கூடாது. கால் பாதத்துக்கு லெஃப்ட் ரைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கால்கள் அடுத்த பயிற்சி 6வது பயிற்சி கால்கள் வந்து மணிக்கட்டு அளவில் கால்கள் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது. கைகள் இந்த மாதிரி இருக்கணும். கைகள் இருக்கும்போது சுவாசத்தை இருக்கணும், கைகள் சேர்க்கும்போது சுவாசத்தை ஒரு 5 முறை. அடுத்த பயிற்சி 7வது பயிற்சி சைட் பெண்ட். கையை மேலே தூக்கணும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நல்லா ஹிப் பக்கவாட்டில் இருக்கணும், கையை நேராக இருக்கணும், முழுமையாக பண்ணணும். அடுத்த பயிற்சி 8 பயிற்சி முடிச்சிருக்கா? 9வது பயிற்சி. 9வது பயிற்சி பார்த்தீங்கன்னா கால்கள் லாங்காக இருக்கணும், கீழே குடிக்கணும், கால் கட்டாக குடிக்கணும், கைகள் மாற்றி மாற்றிக்கணும். இந்த மாதிரி 9வது பயிற்சி. 10வது பயிற்சி பாதக சுவாசத்தில் சுவாசத்தை இழுக்கணும், சுவாசத்தை திருப்பணும். இது 10வது பயிற்சி. 11வது பயிற்சி பார்த்தீங்கன்னா ஹிப் ப்ரொடெக்ஷன். ஹிப்புக்கு முழுமையாக ஹிப்பை திருப்பி இந்த மாதிரி ஷேக் பண்ணணும், நல்ல ஹிப்பை புஷ் பண்ணணும். இது 11வது பயிற்சி. 12வது பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கிளாப். கால் தான் கேட்ச் பண்ணி நிற்கணும். 12 பயிற்சி முடிச்சு ஃபைனலாக ஒரு பயிற்சி ஸ்மைல் பண்ணிட்டு கிளாப் பண்ணிட்டு. ரொம்ப நன்றி, வணக்கம்.